ஏன் ஆதர ஒரு குடும்பத்துல மூத்த பையனை பிறக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? அதுக்கு நான் காலம் போற தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? எனக்காக நான் வாழவே கூடாதா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆதர நான் நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எனக்காக நான் ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்லை. ஒரு நாள் என்ன, ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட நான் எனக்காக வாழ்ந்ததில்லை. என் வயசு பசங்கள்லாம் சந்தோஷத்தை தேடி ஓடுறப்ப நான் சம்பாத்தியத்தை தேடி ஓடுனேன். இப்படி ஓடி 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 அழுத்து போயிட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். உன்னோட ஆசை எப்படி தப்பு இல்லையோ அதே மாதிரிதான் என்னோட ஆசையும் தப்பு இல்லையா ஆதர? என் அப்பா அவரோட சுமையால என் மேல ஏத்தி வச்சுட்டு சுயநலமா வாழ்ந்தாரு. அந்த சுயநலத்தோட உச்சக்கட்டம் தான் உங்ககிட்ட அவரு என்னோட தனி கொடுத்த கண்டிஷனை மறைச்சது. அவர் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல பூந்து விளையாடிட்டாரு. அவர் நம்மளை ஏமாத்திட்டாரு. ஆனா நாம ஏமாந்துட கூடாது. நாம நம்ம வாழ்க்கைய வாழணும். என்ன சொல்ற ஆதர? ஆதர என்ன சொல்ற ஆதர? நான் சொல்றது கரெக்ட் தானே? சரின்னு சொல்லு ஆதர, சரின்னு சொல்லு. விடுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன சொல்ற ஆதர? எனக்கு குழப்பமா இருக்கு. நான் யோசிக்கணும். எனக்கு டைம் வேணும். சரி, டைம் தானே வேணும், எடுத்துக்கோ. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யோசி. காலையில உன்னோட நல்ல முடிவை சொல்லு, சரியா? என் அப்பா என் குடும்பம் என்னை ஏமாத்துற மாதிரி நீயும் என்னை ஏமாத்திடாத, ஏமாத்திடாத ஆதர, சரியா?